என்னதான் இருந்தாலும் ஒருத்தரோட வாழ்க்கையில் இப்படி அடுத்தடுத்து பிரச்சனை வரவே கூடாதுங்க. இப்போ தான் கொஞ்ச நாள் நிம்மதியாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, திருப்பி முத்து மீனாவுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது யாராலன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி சும்மா இல்லாமல் திருப்பியும் வந்துட்டு எப்படியானா மீனாவுக்கு கெடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்யா கிட்ட இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி இது பேத்தி விட்றாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, வித்யாவுமே வந்து கடுப்பாயிட்டு, நான் எப்படியானா அவளை பூ வியாபாரமே செய்ய விடாமல் பண்ணுறேன் பாரு, பழைய மாதிரி அவள் எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் எனக்கு எல்லாம் அடிமையாக இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சிந்தாமணியும் வந்துட்டு அப்பாடா நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, எப்படியோ மீனாக தொழில் செய்ய விடாமல் இருந்தால் சரி, எனக்கு போட்டியாக வரா, அவளை இதோட ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. கோமா வித்யா வந்து பார்த்தீங்களான்னா வீட்டில் வந்துட்டு மீனா கிட்ட சவுண்டு போட ஆரம்பிச்சிடறாங்க. நீ என்னை பற்றி என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி சவுண்டு. அத்தை நான் உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் வீணாக சிந்தாமணி சொல்கிறத பேச்சை கேட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க, அவங்க வந்து நல்லவங்களே கிடையாது, அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் கெடுக்குறவங்க, அவங்க தொழிலுக்கு போட்டியாக வரேன்னு சொல்லிட்டு தான் இவங்க என்னை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. யார் அவள் இல்லாத பொல்லாதுன்னு சொல்கிறல்ல, இல்லை நீ என்னை பற்றி தப்பாக சொல்கிறன்றதை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் மாமனார் இருக்க சப்போர்ட்டில் தான் நான் ஆடுறேன், அவர் இது மீறி நான் எப்படி இது பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி வித்யா வந்து சவால் விடுறாங்க. சரி அத்தை பார்த்துக்கலாம், நானும் எப்படி இது நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே வந்துட்டு நான் என் வாழ்க்கையில் வந்து முன்னேறி போயின்னு தான் இருப்பேன், என்ன நீங்கள் யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதையும் பார்த்துடலான்ற மாதிரி மீனாக்கட்டுமே வந்து சவால் விடுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு சும்மா இல்லாமல் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் அருண் எப்போவது அங்கிட்ட மொபைல் ஞாபகத்தில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுற அதை வந்து முத்து வந்து வீடியோ எடுத்துடுறாரு. வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை நோ என்ட்ரியில் வண்டி நிறுத்ததுனால வண்டியை லாக் பண்ணிவிட்டு, சார் நான் தான் வண்டியை லாக் பண்ணேன், எங்களுக்கு மட்டும் ஃபைனாக போட்டு தள்ளுறீங்க, நோ என்ட்ரியில் வந்தேன், செல்ஃபோன் பேசிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஃபைன் வாங்குறீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் பண்ணால் சரிட்டா, இப்போ நீங்கள் இது பண்ணிட்டு வந்ததை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இதை வைரல் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. தேவையில்லாத என்கிட்ட பிரச்சனை பண்ணாது, ஏற்கனவே நான் உன் மேலே செம கோவத்தில் இருக்கேன், திருப்பி என்கிட்ட பிரச்சனை பண்ணேன்னா அப்புறம் உன்னை ஆயுஸ்க்கும் வந்து வண்டியே இருக்கக்கூடாது மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதையும் ஆகிறது பார்த்துக்கலாம் சார், இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து தேவையில்லாத வீடியோ வைரல் ஆக்கா. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வரையும் போயிடுது. ஏன்பா நீயே ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள், நீயே டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் வண்டி ஓட்டலாமா, ஒழுங்கு முறை இதுதான் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு முறை இது மாதிரி பண்ணேன்னா உன் வேலையே காலியாயிரும் அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு செம்ம கடுப்பில் இருக்கார். என்னவே வச்சுன்றான்னா அவனுக்கு என்ன பண்ணுறான் பாரு, அவனை இப்படியே விட்டால் சும்மா இருக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்து எப்படியான மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன பண்ணுறாரு, ஏதாவது தப்பு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு கல்யாண வேலையிலையும் வந்து இறங்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன ட்விஸ்ட் நடக்க போன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.